நீங்க இன்னைக்கு எங்கட செகண்ட் லெவல் சட்ட பகுதியில இரண்டாவது பகுதிக்குள்ள நாங்க வாரம் ஷத்து செய்யப்பட்ட நூன் மீம் என்பவற்றோடு தொடர்பான சட்டம். இதான் அந்த சட்டம். ஷத்து செய்யப்பட்ட நூன், சரி ஷத்து செய்யப்பட்ட இது போற சரி குர்ஆன்ல உங்களுக்கு எங்க ஷத்து செய்யப்பட்ட மீம், ஷத்து செய்யப்பட்ட நூன் வந்தாலும் இந்த சட்டத்தை நீ கட்டாயம் நடைமுறைப்படுத்தணும். எப்படி நீங்க ராவ சரி சட்டமாக படிச்சீங்களோ பார்த்தீங்களோ, குர்ஆன் ஓதுற நேரத்துல அதை அப்படியே பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க பார்த்தோமோ, அதே போல ஷத்து செய்யப்பட்ட நூன், ஷத்து செய்யப்பட்ட மீம்லையும் அந்த இதை நாங்க பார்க்கணும். இந்த உண்ணா தொடர்பான அறிமுகம். இப்ப உண்ணான்ற விஷயம் ஒன்று அங்க வரப்போகுது. உண்ணா என்றா என்ன பார்க்கணும்? குண்ணா, குண்ணா. சரியா? தமிழ்ல உண்ணான்னு ஆ சொல்லுவாங்க. உண்ணா என்றா என்னன்னா முதலாவது எப்ப செய்யணும் என்ற ஒரு கேள்வி வந்துச்சு என்றால், நூன் அல்லது மீம் ஷத்து பெற்று ம் வரும்போது உண்ணா செய்யணும். அதான் சட்டம். நூன் அல்லது சரி மீம் ஷத்து என்ற அந்த சத்து அடையாளத்தை சரி பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யணும்? உண்ணாவை செய்யணும். சரியா? எப்படி செய்யணும்? சரி உண்ணா செய்யறதுங்கிறது ஷத்து செய்யப்பட்ட நூன் மீன் என்பவற்றில இரண்டு ஹரக்கத் அளவு, அதாவது இரண்டு அளவு கையை மடக்கி திறக்கிற ம், அளவுக்கு நாங்க நின்று ராகம் எடுக்குது. ந என்று ராகம் எடுத்தா நீட்டுதல். நல்லா விளங்கிக்கிறோம். ந ம சரி என்று ராகம் எடுக்கிறது என்ன? நீட்டுதல் என்ற பகுதி. ம், அப்போ இங்க அதாவது என்ன சொல்ற, ஷத்துடைய உண்ணா ராகம்ங்கிறது என்றத்துல அது வரும். இல்லைங்க சொல்லுது நான் நின்று ராகம் எடுக்கிறேன் ஆ அர்த்தம். சரி சரி, இப்ப பார்ப்போம். அடுத்தது இரண்டு அளவு என்றா என்னன்னு சொன்னா, உங்களோட கைவிரல் உண்ட மூடி திறக்கின்ற அளவு நாங்க கைவிரல் உண்ட மூடி திறக்கிற அளவுக்கு நாங்க சொல்லுவோம். அதே நேரம் ஒரு வினாடி ஒரு செகண்ட் அளவுக்கு அது நாங்க அந்த டைம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க இதுல உதாரண பகுதிக்கு வருவோம். அதே நேரம் இங்க இதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிற ராட சட்டம் முழுமையாக நீங்க பார்த்துக்கொள்ளணும். முழுமையா படிச்சு சரி முடிச்சுக்கிறீங்க ராட சட்டம். அதை நாங்க பார்த்து கொண்டுதான் இந்த பாடத்துக்கு வரப்போறோம். இது ஒரு முழுமையான சூறாவை நீங்க ஓத போறீங்க. ஓதுங்க பார்ப்போம், சரியா வருதுன்னு பார்ப்போம். ம், ம். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس பிழையே. நீட்டுதல் என்றது மிகுது, قل ராகம் என்றது மிகுது. சாரி, உண்ணா என்ற கான்செப்ட் மிகு ரெண்டும் இங்க இருக்குது பாப்பீங்க. قل أعوذ برب الناس திருப்பி قل أعوذ برب அவுது, الناس அவுது பிழை. நான் சொன்னேன் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி. قل أعوذ برب الناس எஸ், பிரப்பின் நாஸ். قل أعوذ برب الناس ரெண்டாவது ملك الناس إله الناس من شر الوسواس பிழை. الخناس மின் ஷர்ரில் ரிய மாத்தோம். من شر ஷர்ரி من என்றா வள்ளி நமது ஷர்ரி. من شر ம் correct من من شر الوسواس الخناس ஆனது வஸ்வாசில். என்ன பிரச்சனை? وسواس الخناس பிழையே. ஹேண்டு வராது. பா வானத்தை நோக்கி வரணும். எல்லாம் படிச்சாச்சு. الخناس திருப்பி போதுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க மின் ஷர்ரில் அதுல இருந்து من شر الوسواس பிழையே பிழையே. الخناس வஸ்வாசில் அந்த நீட்டுதல் பிழை. وسواس அதுவும் الخناس கூட வஸ் வசில். அவ்வளவுதான் அவ்வளவுதான் وسواس الخناس திருப்பி போதுங்க. من شر الوسواس الخناس திருப்பி போதுங்க ஃபுல்லா. من
ஃபர்ஸ்ட்ல இருந்துங்க. இல்ல இல்ல قل من شر الوسواس ஷர்ரில் الخناس வரக்கூடாது. மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். من شر الوسواس الخناس திருப்பி வந்துங்க. من شر الوسواس الخناس தொடர்ந்து. الذي يوسوس في صدور الناس من الجنة والناس திருப்பி ஸ்டார்ட்ல வந்து பேல வரக்கூடாதா? قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر பிளே الوسواس الخناس من شر الوسواس الخناس கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. மலிக் நாஸ்னேம் வாங்க. மலிக் நாஸ்னேம் ملك الناس إله الناس من شر الوسواس திருப்பியும் الخناس திக்கிட்டீங்க. திருப்பியும் திக்கிட்டீங்க. திருப்பி மலிக் நாஸ்னேம் தான் திக்க கூடாது. ملك الناس إله الناس من شر الوسواس الخناس கருதோதும். الذي يوسوس في صدور الناس من الجنة والناس மினல் ஜின்னதி வன்னாஸ். من الجنة والناس இந்த ராகம் தான் தேவையா? قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. நீங்க என்ன செய்ய, நான் என் ஓதி காட்டினா நீங்க ரெக்கார்ட கேட்பீங்க. கேட்கிற நேரம் நீங்க ஒன்னாசியர் சரி அளவுகள் நீற்ற அளவுகள் இந்த அளவுக்கு வருதாங்கிறத உங்களோட டோன்ல நீங்க பாருங்க. ஓதி ஓதி பாருங்க. ஓதுறத கேட்டுக்கொண்டே பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். சரி ரெண்டாவது என்றால் இப்போ உங்களுக்கு சரி உண்ணாங்கிற புதுசு தான். இதுக்கு முன்னாடி உண்ணா செஞ்சீங்க அப்படி இல்லையானே? செய்யலைங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புதிய விஷயமாகவே அந்த புதிய விஷயத்த உங்களோட டோனுக்குள்ள நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை ஒன்று தான் நிற்கிறேன். அதே நேரம் இது சரி முழுமையாக சத்து செய்யப்பட்ட நூண்ட பாடம் தானே. இந்த பாடம் முழுமையாக ஆமா சத்து செய்யப்பட்ட மீண்ட பாடம். சரிங்க அப்ப இதுவும் அதே அமைப்புல நீங்க என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் ஆக வேண்டிய பாடம். சரிங்க எனக்கு அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் ஷத்துனா என்னன்னு, சாரி, உண்ணாண்டா அவங்களுக்கு இப்ப என்னென்று தெரியும், எப்படி செய்யணும் என்று தெரியும். அந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபுல் பாடத்தையும் நீங்க ரெடி ஆகிட்டு வந்தா சரி. உங்களுக்கு பெரும்பாலும் உம் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் பெரும்பாலும் நினைக்கிறேன். அப்படிதான் சரிங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி கிடைச்சால் எனக்கு இந்த பாடத்தை நாளையோட சத்திர பாடத்தை முடிக்கிறதுக்கு நான் பார்க்கணும். சரிங்க பேசலாம். அலை